ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு என்ன ரேணுகா ஆல்பம் வந்து எடுத்து வந்து பார்த்துட்ருக்கியா, எப்பயாச்சும் வந்து உனக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஞாபகம் வந்து வந்ததா? அந்த ஆல்பம் வந்து பார்த்த உடனே என்னை வந்து நம்மலாம் எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாட்கள் எல்லாம் வந்து உனக்கு வந்து ஞாபகம் வந்து வந்ததா? ஏதாச்சும் வந்து ஞாபகம் வந்து வந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து வராருங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்பத்தை வச்சு பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து எந்த ஞாபகமும் வந்து வரல. ஆனால் எனக்கு வந்து வெண்பா வந்து பார்க்கும்போது தான் வந்து அவள் என்னுடைய பொண்ணு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி வந்து உங்களை வந்து பார்த்தா என்னுடைய கணவர் மாதிரியே வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகலையே அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்து விஜய்க்காக தான் வந்து டார்கெட்டே வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து பார்த்தா என் கணவர் மாரியே வந்து தெரியலையே! வெண்பா தான் வந்து என் பொண்ணு மாரி வந்து தெர்றாளே! அப்படிங்கிற மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே! என்ன காரணமா இருக்கும்? இதில வந்து ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அந்த உள்குத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்பத்த வந்து எடுத்து வந்து காட்டு. அப்பதான் வந்து அவ வந்து அப்படி இப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து பில்டப் வந்து குடுத்தாரு. அந்த பில்டப் எல்லாம் வந்து குடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் வந்து பல்பா வந்து ஆவுது. அந்த ஆல்பத்த வந்து பார்த்துட்டு, நிஷா கிட்ட வேற வந்து அட்வைஸ் வேற வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. "நிஷா உன்ன வந்து வர சொன்னதே வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா? அதுக்காக தான்." அப்படிங்கிற மாரி வந்து அவ வந்து உடனே வந்து என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "அக்கா நீ எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்த தெரியுமா? வேற லெவல்ல இருந்தக்கா. உன்ன பார்த்தாலே வந்து எனக்கே வந்து பொறாமையா இருக்கும்க்கா. அந்த மாரி இருந்தக்கா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து சொல்றாங்க. "என்னடி சொல்ற நிஷா? நீ வந்து என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி வந்து நமக்கே வந்து தோணுதுங்க. இவள பார்த்தா வந்து நல்லா வந்து செட்டி கழுவின மாரி வந்து இருக்கா. இவள வந்து பார்த்தா உடனே வந்து அப்படியே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து சீன வந்து போட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே வந்து என்னது ஃபுல்லா வந்து நீ வந்து மாடர்ன் ஆயிருக்கா. நீ வந்து உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு, உன்னுடைய ஹேர் ஸ்டைலுக்கு, உன்னுடைய மேக்கப்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து அடிமையா வந்து இருந்தேன். அத பார்த்து தான் வந்து நானே வந்து எல்லாத்தையுமே வந்து கத்துக்கிட்டேன். ஸோ அப்படின்னா நீ வந்து ஸ்டைல் எல்லாம் வந்து மாத்தணும். உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ வந்து மாத்து. அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய ஹேர் ஸ்டைல வந்து மாத்து அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஹேர் ஸ்டைல வந்து மாத்துனா, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல வந்து மாத்துனா, இவ வந்து எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அது இல்லாம நம்ம மல்லி வந்து ஏற்கனவே வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இதில வந்து இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டா, சுடரே சுடரே சுடருன்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சுட்ருப்பாங்க. அப்படியே சுடரு சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து யாரையுமே வந்து தெரியாது. ஆனா நீ வந்து சும்மா சும்மா வந்து சுடரு சுடருன்னு சொல்லிட்டு வந்து என்ன வந்து டென்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்க மல்லி. நீ வந்து ஒழுங்கா வந்து நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரியா வந்திருக்கியா? வேலைக்காரியா மட்டும் தான் இருக்கணும். சும்மா வந்து என்கிட்ட வந்து சுடருன்னு சொல்றது, இல்ல மத்தவங்க கிட்ட வந்து போய் பேசுறது, வெண்பா கிட்ட போய் வந்து கொஞ்சறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எதானா பண்ணிக்கிட்டு இருந்த, நான் வந்து பொல்லாதவளாயிடுவேன். உனக்கே வந்து தெரியும். அது இல்லாம என் அப்பா வந்து யாருன்னு தெரியும்ல? கதிரேசன். கதிரேசன் கிட்ட சொன்னா வந்து என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும். அதெல்லாம் வந்து மனசுல வந்து வச்சுக்கிட்டு இந்த வீட்ல வந்து வேலைய செய்றது, வேலைய மட்டும் வந்து பாரு. மத்தபடி வந்து சும்மா சும்மா வந்து என்ன வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இல்ல சும்மா சும்மா வந்து சுடருன்னு சொல்றது, இந்த மாரி வேலையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டேன்னா வந்து வச்சுக்கோயேன், என்ன நடக்கும்னு சொல்லிட்டே வந்து தெரியாது. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சுடர் வந்து மனசுக்குள்ள வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அதெல்லாம் வந்து வெளிப்படையா வந்து ஓப்பனா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மல்லி வந்து ரொம்ப நாளா இந்த வீட்ல வந்து இருக்காங்க. ஸோ வந்த உடனே வந்து எனக்கு வந்து மல்லிய வந்து புடிக்கல. அதனால வந்து அவள வந்து வீட்ட விட்டு வந்து தொரத்துங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா வந்து சொல்ல முடியாதுல்ல. விஜயே வந்து பட்டான்னு அடிச்சு போடுவாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து இந்த வீட்ல தான் வந்து இருப்பா. அவ வந்து என்னுடைய லைஃப்லயும், வெண்பாவுடைய லைஃப்லயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். ஸோ, அவள வந்து நாங்க வந்து வீட்ட விட்டு வந்து துரத்துறதோ, இல்ல வீட்ட விட்டு அனுப்புறதோ அந்த மாரி எல்லாம் வந்து பண்ணவே முடியாது. கண்டிப்பா என்னால வந்து ஏத்துக்கவே வந்து முடியாது. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிருவாரு. ஆனா, இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும், இப்போ வந்து உண்மையான ரேணுகாவா இருந்திருந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய வந்து ஏத்துட்டு இருந்திருப்பாங்களா? இல்ல விஜய் பக்கம் நின்னுட்டு, அப்புறம் இல்ல எனக்கு வந்து மல்லி இருக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. அதனால வந்து நீங்க வந்து
அவள வந்து டிவோர்ஸ் வந்து பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி வந்து சண்டை போட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த ரேணுகாவா இருந்திருந்தா, கண்டிப்பா வந்து மல்லி நான் வந்து இப்படி வந்து ஆயிட்டேன். ஸோ வெண்பாக்காக வந்து நான் வந்து ஒரு கல்யாணம் வந்து பண்ணிட்டேன். ஸோ அத வந்து நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, கண்டிப்பா வந்து ரேணுகா வந்து ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா பொண்ணுக்கு வந்து அம்மா வந்து வேணும். சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பா வந்து அந்த மாரியான ஒரு தாட் வந்து போனது வந்து ரொம்பவே வந்து நல்லது தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பாராட்ட தான் வந்து செய்வாங்க. இருக்கட்டும் அவங்களும் வந்து என் தங்கச்சி தான். நான் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலன்ட்டா வந்து 2 பேருமே வந்து ஒற்றுமையா வந்து வாழ்ந்திருப்பாங்க. உண்மையான ரேணுகாவா இருந்திருந்தா. ஆனா இவ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மல்லிய வந்து தொரத்துறதுல தான் வந்து ஃபோக்கஸ்டா வந்து இருக்காங்கிறது நல்லா தெளிவாவே வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து உஷாரா தான் இருக்காங்க. இப்ப வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து "ஓ! நீ இந்த மாரிலாம் வந்து நடிப்பியா? அந்த மாரிலாம் வந்து பண்ணுவியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஓகேவா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பண்ணும்போது தெளிவாவே வந்து தெரியுது நம்ம மல்லிக்கு, இவ வந்து நல்லா பக்காவா வந்து நடிக்கிறா. இவகிட்டலாம் வந்து நாம வந்து இவ சொல்லிட்டாலாம் வந்து நான் வந்து வீட்ட விட்டு வந்து போமாட்டேன். இவ எதனா வந்து பண்றான்னு சொல்லிட்டு வந்து மத்தவங்க சொன்னாலே வந்து நான் வந்து என்னுடைய முடிவ வந்து மாத்திக்க மாட்டேன். இவளுடைய உண்மை முகத்த வந்து கிழிச்செறியாம வந்து நான் வந்து என்னைக்குமே வந்து இந்த வீட்ட விட்டு வந்து போறதாவும் இல்ல. விஜய விட்டு வந்து போறதாவும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு உறுதியாவும், ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காவும் வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ராங்னஸ், போல்ட்னஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிய வந்து தேடி தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா தோல்வி மட்டும் அடைஞ்சுட்டாங்க. யப்பா! போச்சு. மொத்தமா வந்து முடிஞ்சு போச்சு. விஜயே வந்து கழுத்த பிடிச்சு வந்து வெளிய வந்து தள்ளிருவாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த வீட்ட விட்டு வந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கழுத்த பிடிச்சு வந்து வெளிய தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.